வணக்கம் செல்வி காவியா அவர்களே. நாம் அடுத்து செல்ல இருக்கின்ற உடுப்பி கிருஷ்ணர் கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்ததாக போகிறது உடுப்பி கிருஷ்ணர் கோயில். சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு வைணவ சமய குரு ஆதி ஸ்ரீ மத்வாச்சாரியார் அவங்க தான் இந்த கிருஷ்ணர் கோயிலை ஸ்தாபனம் செஞ்சாரு. மத்வாச்சாரியாருக்கு கிருஷ்ணர் கனவுல தான் வலியுறுத்தினாங்க. அந்த வரலாறை பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். மத்வாச்சாரியார் உடுப்பி கடற்கரை நின்றுட்டு இருக்கும் போது புயல்ல ஒரு கப்பல் வந்துட்டு இருந்துச்சு. அந்த கப்பல் எங்க கரையிறங்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாம தவிச்சிட்டு இருந்துச்சு. அப்ப மத்வாச்சாரியார் தன்னோட காவி வேட்டி எடுத்து அசைச்சு அவருக்கு வழி அனுப்பிச்சாங்க. அப்ப அந்த கப்பலோட தலைவன் பொண்ணும் பொருளும் மத்வாச்சாரியார் கொடுத்தாங்க. அதெல்லாம் அவர் மறுத்துட்டாரு. அதுக்கு பதிலா அவர் என்ன கேட்டாருன்னா, அந்த கப்பல்ல ஒரு கல் இருந்தது. அந்த கல்லை உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள கிருஷ்ணர் இருந்தாங்க. இதுதான் கிருஷ்ணர் மத்வாச்சாரியோட கனவுல சொல்லியிருக்காங்க. அந்த கிருஷ்ணர் தான் உடுப்பி கிருஷ்ணர். கிருஷ்ணர் அங்க குழந்தை கிருஷ்ணரா நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. அந்த குழந்தை கிருஷ்ணரோட ரைட் ஹேண்ட்ல கயிறு கடையில மட்டும், லெப்ட் ஹேண்ட்ல கயிறும் வச்சுதான் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆகாரத்துல பக்தருக்கு காட்சி அளிக்கிறாங்க. இனி கொஞ்ச நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் பக்தர் கண்ணதாசன் அப்படிங்கிறவங்க உடுப்பிக்கு பாடிட்டே பக்தரா அந்த சைடு வராங்க. அப்ப இருக்க காலகட்டத்துல அந்த கோயிலுக்குள்ள கண்ணதாசன் அவங்க விடல. அப்ப அவர் மேற்கு பக்கமா, உடுப்பி கோயிலுக்கு மேற்கு பக்கமா ஒரு குடிசை அமைச்சு அங்கேயே பாடிட்டு இருந்தாங்க. உள்ள விடல. அவங்க இருந்தாலும் மனம் தரலாம கிருஷ்ணரையும் நினைச்சு பாடிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணர் அவரோட பக்தியில உருகி அவர் இந்த சைடா இருக்கவங்க மேற்கு சைடா அப்படியே திரும்பிட்டாரு. அப்ப கோயிலோட சுவரும் உடைஞ்சு அவங்க ஒரு ஓட்டை விழுந்துச்சு. அதுக்கு வழியா கண்ணதாசனுக்கு கிருஷ்ணர் காட்சி அளிச்சாங்க. இப்ப வரைக்கும் அந்த அப்ப அங்க அந்த ஓட்டையில ஒரு ஜன்னல் அமைச்சாங்க. அந்த ஜன்னலோட பேர் கண்ணனின் ஜன்னல் அப்படின்னு பேரு. இப்பயும் ஜன்னல் வழியா தான் நம்ம கிருஷ்ணரை பார்க்க முடியும். அவ்வளவுதான். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ வெரி மச் செல்வி காவியா.